கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக நம்ம பார்த்துட்டு வருகிற இந்த ஒரு ஸ்டடி ரோமர் நிருபத்திலிருந்து. ஸோ இந்த பாடம் நம்ம ஒவ்வொரு வாரமாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம தொடரலாம். ஸோ போன வாரத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம்னா 5 வசனங்கள் நம்ம தியானிக்க முடிஞ்சு. ஸோ இந்த 5 வசனங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எப்படி ஒரு விஷயங்கள் பேசிட்டு போயிட்டு இருக்கார், அதை நம்ம கவனிச்சுட்டு வரோம். ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். ஆரம்பத்தில் அவரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ரலா ஆரம்பிக்கிறாரு. அதாவது பொதுவா உலகத்தின் ஜனங்களை பொதுவா காமனா வைக்கிறார். ஸோ உலகத்தின் ஜனங்களை காமனா வச்சு கடைசியில் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு கேட்டீங்கன்னா, ஏன்னா உலகத்தார் திருந்துறதுக்காக இந்த நிருபம் எழுதப்படவில்லை இல்லைங்களா? நமக்கு தெரியும். இல்ல உலகத்தாரை திருத்தணும், உலகத்தாரை எப்படியாவது இப்பவே திருத்தணும் என்ற ஒரு காரியத்துக்காக நிருபம் எழுதல. இந்த நிருபம் எழுதப்பட்டது யாருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகள், சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சீர் பொருந்தும்படியாக இந்த நிருபம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்ப பவுல் ஏன் உலகத்தாருடைய காரியங்களை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கார், அது மிக முக்கியமா இந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரியத்தை பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாருன்னா காமிக்கிறார் இல்லைங்களா? உலகம் எந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்க பண்ற பெரிய தப்பு என்ன. தேவனை அறியாத ஜனங்கள் தான் தேவனை அவங்களால அறிய முடியும், ஆனா அறியாம இருக்கிறாங்க. அதுவே பெரிய தப்பு. ஆகையினால அவங்க வீணான சிந்தனைகள்ல ரொம்ப மோசமா இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாமே சுட்டி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி பவுல் இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கொஞ்சம் படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, படிக்கிற அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணர்வுக்குள்ள வரணும். என்ன உணர்வுனா, உலகத்தார் இப்படிலாம் இருக்கிறாங்க சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் அடுத்தவங்களை பத்தி சொன்னோம்னா ரொம்ப நம்ம கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்களா? அடுத்தவங்களை பத்தி ஏதாவது குறைகள், அடுத்தவங்களை பத்தி ஒரு கிரிட்டிசிசம், அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் கேட்கும்போது நம்ம பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். ஆனா கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அது ரொம்ப மாம்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஆனா பவுல் உலகத்துடைய கண்டிஷனை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் 2ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா டைரக்டா பேசாம, ஆனா படிக்கும்போது சுருக்குன்னு இருக்கும் இல்லைங்களா? படிக்கிற நமக்கு அத பவுல் டைரக்டா என்னை பத்தி சொல்லலாம் கூட, அவர் எனக்கு சொல்லலாம் கூட, ஆனா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் எனக்கு குத்துது பிரதர் இல்லைங்களா? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அப்படி சொல்லிட்டு, நீ யாரானாலும் சரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல யாரா வேணா இருக்கட்டும் அப்படின்னா, இந்த யாரானால இருக்குன்னு சொல்லும் போது அங்க யாருமே தப்பிக்க முடியாது. தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள் இல்லைங்களா, யாருமே தப்ப முடியாது. நீ பெரிய ஞானியா இருக்கலாம், இல்ல புத்தி இல்லாதவனா கூட இருக்கலாம். சோ நீ யாராலும் சரி, நீ உன்னைய பத்தி உணரலைன்னா, உன்னைய பத்தி நீ மற்றவங்களை குறித்து சொல்லக்கூடிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பு நாளே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அப்போ ஒரு தீர்ப்பு பத்தி பவுல் என்ன பண்றாருன்னா பேசுற. பொதுவா நம்ம எல்லாரும் இந்த மனுக்குலத்துக்கு ஒரு இயல்பு இருக்கு இல்லைங்களா? மனுஷனுக்கு இயல்பு, யாராவது தப்பு பண்ணிட்டா அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? இன்ஸ்டன்ட் பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்கும். இப்ப ஈவன் நம்மளே பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். பட் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் உலகத்தார் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தார் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே நம்ம ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? அது வருது இல்லைங்க? அது பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கு. அப்போ ஒருத்தர் கண்ணு முன்னாடி ஒரு தவறு பண்றார். தவறு சொல்லும் போது பெரிய தவறு இருக்குது, மோசமான காரியங்கள் இருக்குது, அல்லது யதார்த்தமா பலவீனத்துல செய்யக்கூடிய தவறுகளும் இருக்குது.
ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மளை இடிக்க வர மாதிரி வர்றாரு. இது அவர் பண்ற மிஸ்டேக் தான். பட் மிஸ்டேக்கா இருந்தாலும் அவரை இடிச்சுட்டு சாரி கேட்காம போறாரு. அப்ப நமக்கு என்ன வருது? உடனே ஒரு டென்ஷன் வருது இல்லைங்களா? அந்த டென்ஷன்ல நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுது? அவரை நிப்பாட்டி அவருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் அப்படின்னா நம்ம பொதுவா பனிஷ்மெண்ட் அல்லது என்ன சொல்லலாம், ஒரு ஒரு தண்டனை இல்லையா? ஒரு தண்டனை அப்படின்றது ஒரு தீர்ப்பு. இவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். இவரை அடிக்கணும், அடிக்க முடியலன்னா இவரை திட்டணும், இல்ல ஏதாவது சில வார்த்தைகளை சொல்லி ஒருவேளை சாபமா கூட உலகத்தார் பண்றாங்க இல்லைங்களா? சாபமா கூட சொல்லுவாங்க. அப்ப இது ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு, மற்றவங்களை பார்த்து தீர்க்கிறது. ஆனா இது மனுஷனுடைய இயல்பா இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாமும் இந்த இயல்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியிருக்குது. கண்டிப்பா உலகத்தின் ஜனங்களை அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களை, ரொம்ப முக்கியமா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்கும் போது நம்ம யாருடைய தவறுகளை நம்ம பார்க்கும்போது எக்காரணத்தை கொண்டும் அவருக்கு நாம் தீர்க்க வேண்டும், ஒரு தீர்ப்பு நடக்க வேண்டும். ஒரு தீர்ப்பு இல்லைங்களா? இங்கிலீஷ்ல ஜட்ஜ். அவரை ஜட்ஜ் பண்ணணும். இவர் இப்படி பண்ணிட்டார், அதனால இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருது அப்படின்னா, அடுத்த பாயிண்டே பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீ யாரானாலும் சரி நீ இங்க போக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் நீ என்னன்னு குற்றவாளி சொல்றையோ அதையே தான் நீயும் பண்ற. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை எப்படி நீ தீர்க்க முடியும்? நாம அடுத்தவங்களை தீர்க்கும் போது அதே தீர்ப்பு தான் நீ பண்ணும் போது உனக்கு வரும் என்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா பவுல் காண்பிக்கிறார். ஆக்சுவலி படிக்கிற நமக்கு என்ன ஒரு எண்ணம் வரணும்னா, நாமளே மற்றவர்களை தீர்க்கிற காரியங்கள், இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கிறாரு, ஒரு குற்றம் பண்ணிருக்கிறாரு, அதனால இவருக்கு நான் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த அதே குற்றத்தை நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா நம்ம என்ன குற்றத்தை பார்த்து என்ன தீர்ப்பு கொடுக்கிறோமோ அதே குற்றத்தை நாமளும் பண்ணும்போது அதே தீர்ப்பு தான் நமக்கும் அங்க வருது இல்லைங்களா? சோ இதுதான் அங்க பவுல் அங்க பேசிட்டு வரும்போது இப்பதான் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்மளும் சில விஷயங்கள் யோசிக்கணும். நம்ம மற்றவங்களைத்தான் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லாம அடுத்த லெவல் அந்த குற்றத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறோம். தீர்ப்புனா வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி பண்ணதுனால உனக்கு இந்த மாதிரி நடக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி நீ ஆகணும் இல்லைங்களா? நீ இந்த மாதிரி செஞ்சதுனால உன்னை எல்லாரும் சேர்ந்து உன்னைய வேலையை விட்டு தூக்கணும். இதெல்லாம் என்னங்க? தீர்ப்பு. பண்ண தப்புக்கு நீ இந்த மாதிரி செஞ்சதுனால நீ உன்னை எல்லாரும் சேர்ந்து உன்னைய வேலையை விட்டு தூக்கணும், இது ஒரு தீர்ப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி செஞ்சதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து உன் வீட்டுல ஒரு ரைடு நடந்து நீ மாட்டணும். சோ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்ப்பு. அப்போ ஒரு குற்றம் பண்றாரு, குற்றத்தை பார்க்கிறோம், தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சோம். இது வந்து மனுஷனுடைய இயல்பு இல்லைங்களா? ஆனா மனுஷன் புரிஞ்சுக்கணும், அவன் பண்றதுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா அதே மிஸ்டேக் தான் அவனும் வேற ஒரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு சூழ்நிலையில அவன் பண்றான். அப்போ இத படிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன உணருவாங்க அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளா கூடி வரும்போது ஒரு பிரதரையோ ஒரு சிஸ்டரையோ பார்த்து இல்லைங்களா, அவங்க செய்யக்கூடிய குறைகள் அல்லது குற்றங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, குற்றம்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப பெரிய லெவல் கிடையாது, அதை பத்தி பேசல, சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் இல்லைங்களா? சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள்ல நம்மளைய கொஞ்சம் காயப்படுத்துறாங்க இல்லைங்களா, இல்ல நமக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறாங்க, சில குற்றங்கள் காணப்படுதுன்னா குற்றங்களை பார்க்கிறோம், சொல்லலாம், தப்பு இல்லை பிரதர், நீங்க திருத்திக்கோங்க, சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா என்ன பண்ணிடக்கூடாதுன்றாருன்னா தீர்க்க கூடாது. தீர்க்கிறதுக்கு நம்ம யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. இந்த பூமியில இருக்கிற
மனுஷங்கள் யாருக்குமே, ஈவன் நம்ம கூட பூமியில தான் இருக்கிறோம், மனுஷனா தான் இருக்கிறோம். பூமியை பொறுத்த வரைக்கும் ஈவன் புது சிருஷ்டிகளா ஜெனிபிக்கப்பட்டிருந்தாலும் நாம மனுஷங்களா நிலைமையில் இருக்கிறதுனால இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாம கூட யாரையும் தீர்க்க கூடாது. தீர்க்கிறதுனா தீர்ப்பு கொடுக்கிறது. குற்றம் எடுத்து சொல்றது வேற. பிரதர், நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க என்று குற்றத்தை சுட்டி காமிக்கிறது வேற. ஆனா தீர்ப்பு கொடுப்பது என்பது அடுத்த லெவல். நீ இந்த மாதிரி பண்ணதுனால உனக்கு இது நடக்கணும், நீ இந்த மாதிரி ஆயிருவ என்பது அது தீர்ப்பு கொடுக்கிறது. அது நமக்கு ரைட்ஸ் இல்லைங்க. ஆனா என்ன பண்ணலாம்னா, சகோதரன் ஒருவேளை குற்றம் செய்ய காணும் போது அந்த குற்றத்தை போயிட்டு, பிரதர் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குது, சோ இது மாதிரி நீங்க செய்யாம இருக்க பாருங்க, அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்று அடுத்த பேச்சு ஆரம்பிச்சோம்னா அங்கதான் டேஞ்சர். யாரையும் தீர்க்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. சோ இது நமக்கு பர்சனலா நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களா இருக்குது. அப்பதான் பவுல் சில விஷயங்கள் பேசிட்டு வரும்போது வசனம் 4:5 படிக்கிறோம். 3ஆம் வசனம் ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது பாத்தீங்கன்னா 4:5 படிச்சோம். இந்த சுவிசேஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் பாவிகளாக தான் இருக்கிறோம். பட் இருந்துட்டாலும் இந்த நிலைமையில நான் இருக்கிறேன், இதுல இருந்து நான் வெளியே வரணும் என்று உணரக்கூடிய நிலைமை வரும்போது, அந்த உணர்தல் வரும்போது அதுக்கான வழி ஒண்ணு இருப்பதை பவுல் அங்கு காமிக்கிறார். ஒரு வழி இருக்கு. பட் இந்த வழி இருக்கு என்று தெரிந்தும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, அதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, அதை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது, அதை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்காம இருக்கிறது, அது எவ்வளவு மோசமான விஷயம். அதை அசட்டை பண்ற மாதிரி இல்லைங்களா? அப்போ தேவ தயவுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த தேவ தயவு தான் நம்மளை குணப்படுத்துறதுக்கு இல்லைங்களா நம்மை நடத்துது. நம்மளைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவா தேவ தயவு நம்மளை கொண்டு போகுது. சகோதர சகோதரிகளே, இந்த தேவ தயவு நான் என்ன பிரதர்? பவுல் இப்போ ஒருவேளை கேட்டோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றார். தேவ தயவு நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்து 3ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்றார். அது என்னன்றத பார்க்கலாம். ஆனா தேவ தயவு இருக்கிறதுனால தான் நாம இப்ப வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிழைச்சிருக்கிறோம். ஓகே. ஆனா இதை அசட்டை பண்ணி இருதயம் கடினமாயி கொஞ்சம் கூட வருந்தாத இருதயம் வரும்போது, இதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இருதயம், கடினமான இருதயம், எதுவுமே தேவனுடைய வார்த்தைகள் எது சொன்னாலும் உள்ள போகாத இருதயம், அப்படி ஒருவேளை இருக்கும்போது தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாய். ஆக்சுவலி இந்த வசனம் படிக்கும் போது கண்டிப்பா இது ஜெனரலா பேசுற மாதிரி இல்லைனாலும் படிக்கிறவங்களுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தை கேட்டும் நான் மன கடினமா இருக்கும்போது, நான் யாராலும் சரி, கண்டிப்பா எனக்கு என்ன இருக்குன்னா கோபாக்கினை, ஜட்ஜ்மெண்ட். நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் போது தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் ஒன்று இருக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு அது வெளிப்படுமாமா கோபாக்கினை நாள், the day of wrath. அப்போ இங்கதான் நமக்கு நிறைய கேள்விகள் அங்க வருது சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சில முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது தேவனுடைய சத்தியத்தை பத்தின சில தகவல்களை கண்டிப்பா மனதுல பதிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படை கான்செப்டே நம்ம தெரியாம இருந்தோம்னா கண்டிப்பா இந்த காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கவே முடியும். அடிப்படை கான்செப்ட்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நம்ம படிச்சோம் இல்லைங்களா, தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு. இந்த தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு அல்லது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய நியாய தீர்ப்பு என்றால் என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு என்றால் என்ன? ஒன்று இந்த கேள்வி கேட்டோம்னா இப்போ இன்ஸ்டன்டா நம்ம பதில் சொல்லணும், சொல்ல தெரியணும். ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது பைபிள்ல படிச்சோம்னா நம்ம ஜெனரலா சொல்லக்கூடிய ஒரே பதில் 1000 ஆண்டு அரசாட்சி.
தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லும் போது பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா பைபிள்ல இது மட்டும்தான கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நமக்கு தெரியும் தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதாவது the judgment of God என்று சொன்னோம்னா இது ஒரு டாபிக்கல், இது ஒரு டாபிக். ஆக்சுவலி இது நம்ம என்ன பண்ணணும், நம்ம பேசிக் கிளாஸ்ல படிச்சோம் இல்லைங்களா, 3வது திறவுகோல் ஞாபகம் இருக்குங்களா? டாபிக்கல் ஸ்டடி. டாபிக்கல் ஸ்டடின்னு ஒரு 3வது திறவுகோல் நம்ம எல்லாரும் கற்றுக்கொண்டிருப்போம். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ற தலைப்பின் கீழாக வரக்கூடிய எல்லா வசனங்களையும் வெளியே எடுத்து வச்சு நம்ம படிச்சோம்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு யாருக்கெல்லாம் வந்திருக்குது, தேவனுடைய நியாய தீர்ப்பு யாருக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம பிரிச்சு படிக்கும் போது, தலைப்பின் கீழே படிக்கும் போது தான் இதை பத்தி ரொம்ப ஆழமான காரியங்கள் புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிக் கிளாஸ்ல படிச்சது போலவே நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுக்கிற பாயிண்ட் வந்து 1000 year kingdom இல்லைங்களா? அது ஒரு பாயிண்ட். ஆனா அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பான்னு கேட்டா பைபிள்ல அது மட்டும் இல்ல, நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாம் ஏதேன் தோட்டத்துல பாவம் பண்ணும் போது அங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளியாச்சு இல்லைங்களா? the judgment of God. என்னங்க, நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். இது ஒரு ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு வெளிப்பட்டுச்சு. மனு குலத்துக்கு இந்த நியாய தீர்ப்பு வந்துச்சு, சாகவே சாவாய். இது ஜட்ஜ். இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது யாரு? தேவன். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த ஒரு நியாய தீர்ப்புல இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு நியாய தீர்ப்பு இல்லைங்களா? அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு என்று எடுத்து படிக்க நம்ம ஆரம்பிச்சோம்னா பைபிள்லயே மற்ற இடங்களுக்கு கூட நியாய தீர்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். சபையுடைய நியாய தீர்ப்பு இல்லைங்களா? சபைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம எங்க படிக்கிறோம், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் இல்லைங்களா? 1 பேதுரு 4:17 ஞாபகம் இருக்குங்களா சகோதர சகோதரிகளே? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இவ்விதமாய் நாம் படிக்கிறோம். நியாய தீர்ப்பு, the judgment, தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. the judgment of God, judgment அது துவங்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது தேவனுடைய வீடு. அப்போ இது என்ன காமிக்குது? சபைக்கான நியாய தீர்ப்பு. அப்போ அந்த சபைக்கான நியாய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட துவக்கிறதுனால, நம்ம கிட்ட இருந்து துவக்கிறதுனால, சத்தியத்தை கேட்ட நம்ம கிட்ட இருந்து வந்ததுனால, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வரக்கூடிய நம்ம கிட்ட துவங்கிறதுனால, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்கள் உடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்? சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வரவங்களுடைய ஜட்ஜ்மெண்டே எப்படின்னா, சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படியாதவங்க ஜட்ஜ்மெண்ட் ஒரு கேள்விக்குறியா தான் போட்டிருக்காரு பேதுரு. பட் அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் அங்க தெரியும். அப்போ இங்க ஒரு சபையுடைய நியாய தீர்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் தூதர்களின் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், தூதர்களுடைய நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல வகையில தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று எடுத்துட்டோம்னா அங்க இருக்குது. அதே போல இன்னொரு தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குது ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே என்று சொல்லும் போது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, அது எந்த டைம் பத்தி பேசுதுன்னா, கோபாக்கினை நாள்ல தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுதாமா. அப்ப அது என்ன நியாய தீர்ப்பா இருக்கும் கேட்டா அதுதான் பார்த்தோம், மகா உபத்திரவ காலம், டைம் ஆஃப் ட்ரபிள். அப்போ மகா உபத்திரவ காலம் ஒண்ணு இருக்குது. அந்த காலத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். அப்ப யாருக்கெல்லாம் வெளிப்படும் என்று கேட்க நம்ம முயற்சி எடுக்கும் போது அன்பானவர்களே, அப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 6ஆம் வசனத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு
பலன் அளிப்பார். பலன் அப்படின்னா ரிசல்ட், ரிசல்ட் அல்லது இதுதான் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அப்போ பவுல் கண்டிப்பா உலகத்தின் ஜனங்களுடைய நியாய தீர்ப்பை பத்தி, ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேச வராரா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி பேசுற மாதிரி தெரியல. ஏன்னா பவுல் எங்க கொண்டு வந்து முடிக்கிறாருன்னா நேரா எக்லீஷியாக்கு வர. ஏன்னா இந்த நிருபமே பாத்தீங்கன்னா சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் உணரும்படியா, சபை ஜனங்கள் சிந்திக்கும்படியா இருக்கணும். அப்படின்னா இப்ப அவர் எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னா நேரா சபை ஜனங்களுக்கு வந்துட்டு இருக்கிறார். வரும்போது இப்ப சொல்றாரு, பிரதர் சிஸ்டர்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் தேவனுடைய கோபாக்கனின் நாள். நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் வெளிப்படும். தேவனுடைய நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் வெளிப்படும் சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல ரொம்ப சென்சிட்டிவா பேசுறாரு. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். அப்படின்னா இது யார பத்தி பேசுறாரு? யார பத்தி பேசுறாரு? உலகத்தின் ஜனங்களா கேட்டா இல்ல. ஏன்னா உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அது பனிஷ்மெண்ட், அல்லது பனிஷ்மெண்ட் சொல்றதை விட அது ஒரு என்னங்க, அது ஒரு ஆபரேஷன். அது ஒரு உபத்திரவ காலத்துல எல்லா மனுக்குலமும் அடிபடுவாங்க. ஆனா பவுல் 6ஆம் வசனத்திலிருந்து இப்ப எங்க போக்கஸ் பண்றாருன்னா சபைய போக்கஸ் பண்றாரு. இப்ப சபைய போக்கஸ் பண்ணும்போது அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் சொல்லும் போது இந்த அவன் குறிக்குது யாரெல்லாம் சத்தியத்தை கேட்டு ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் தக்கதான பலன் தனிப்பட்ட வகையில இண்டிவிஜுவலா கிடைக்குங்களாம். இப்பதான் பவுல் நம்ம பக்கம் கண்ணோக்குறாரு, நம்ம கிட்ட வராரு. இப்போ சொல்றாரு பாருங்க, இந்த காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அன்பானவர்களே, இந்த நியாய தீர்ப்பு பத்தி நாம சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜட்ஜ்மெண்ட் என்ற வார்த்தை உடைய கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு என்று தமிழ்ல வந்திருக்கும். பட் நீங்க போயிட்டு கிரீக் வார்த்தையில பாத்தீங்கன்னா 3 வெவ்வேறான கிரேக்க வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டுல வரும். நீங்க வாய்ப்பு இருந்தா ஸ்டடி பண்ணுங்க. ஒரு வார்த்தை கிறிசிஸ், 2வது வார்த்தை கிரினோ, 3வது வார்த்தை கிரிமா. கிறிசிஸ், கிரினோ, கிரிமா. வாய்ப்பு இருந்தா நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இதற்கு விளக்கங்கள் ரொம்ப எளிமையா பார்க்கலாம். ரொம்ப உள்ள போய் கன்ஃபியூஸ் ஆயிரும். எளிமையா சொல்லணும்னா கிறிசிஸ் அல்லது இன்னொரு வார்த்தை கிரைசிஸ் என்று உச்சரிப்பாங்க. கிறிசிஸ், கிரைசிஸ். இந்த வார்த்தை நம்ம எங்க கேட்டுக்கோ ஞாபகம் இருக்குங்களா? பேசிக் கிளாஸ் ஒரு சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம் நம்ம எல்லாரும். கிரைசிஸ், ரேன்சம் சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குங்களா? கரெக்ட். சோ இந்த ரேன்சம் சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது கிரைசிஸ். அப்போ கிரைசிஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் எழுந்து வருவார்கள் அப்படின்னா படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அது என்ன கிரைசிஸ் அப்படின்னா அது குறிக்குது ட்ரையல். ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையல் அப்படின்னா விசாரணை, விசாரணை என்று அர்த்தம். விசாரணை அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க? ட்ரையல் போகும் இல்லைங்களா? ட்ரையல்னா என்ன? விசாரணை. அதாவது குற்றவாளி குற்றம் பண்ணியிருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணைகள் போகும் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் ட்ரையல். அந்த ட்ரையல் எப்படி போகுது அதை வச்சுதான் வாழ்வா சாவா, விடுதலையா ஜெயிலா என்று ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்ப இந்த ட்ரையல் சரியா போகணும். அதே போல அந்த விசாரணை போகும்போது குற்றவாளி உண்மையிலே அவர் குற்றம் பண்ணல அப்படின்னா கரெக்டா பதில் சொல்லணும். அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் நம்ம அவருக்கு சாதகமா கிடைக்கும். அதே போலதான் இதுக்கு பேர் தான் கிரைசிஸ். கிரைசிஸ் பேசிக் கிளாஸ்ல ஒரு உதாரணம் கொடுப்போம் இல்லைங்களா? கிரைசிஸ் என்ற வார்த்தைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல
பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பேஷண்ட் கிரைசிஸ்ல இருக்கிறாரு. உடைய அர்த்தம் என்ன? பேஷண்ட் வாழ்வா சாவா என்ற நிலைமையில போராடிட்டு இருக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குது, தெரியல, ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியல, வெயிட் பண்ணுங்க. இதான் கிரைசிஸ். கிரைசிஸ் அப்படின்னா ட்ரையல். இப்போ உலகத்தின் ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு, அதாவது கிரைசிஸ், உலகத்தின் ஜனங்களுடைய கிரைசிஸ் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சி. 1000 ஆண்டு முழுக்க உலகத்தின் ஜனங்களுக்கு கிரைசிஸ் நடக்கும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் 100 வருஷம் கிரைசிஸ் ஆகும். 100 வருஷம் முடியும் போது இல்லைங்களா அவர் தொடருவாரு, இல்லைன்னா இம்மீடியட்டா அவரு ஜட்ஜ்மெண்ட்குள்ள போவாரு, 2ஆம் மரணம். அதுக்கப்புறம் எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்குமே பொதுவான ஒரு கடைசி முடிவெடுக்கக்கூடிய தருணம் தான் அந்த கொஞ்ச காலம் என்ற அங்க ஒரு ட்ரையல் அங்க வருது. அப்ப அந்த ட்ரையல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாத்தானுடைய பேச்சு கேட்டுட்டு பின்னாடி போறதுனால அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது. அதான் 2ஆம் மரணம். சோ இதுதான் இந்த கிரைசிஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்த 2வது வார்த்தை கிரினோ. இந்த கிரினோ என்ற வார்த்தை கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரையல் என்ற ஒரு மீனிங்ல தான் வருது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தீர்ப்பு என்ற மீனிங்லயும் வருது, சில இடங்கள்ல ட்ரையல் என்ற மீனிங்லயும் வருது கிரினோ. ஆனா 3வது வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, கிரிமா. கிரிமா என்ற வார்த்தை உடைய அர்த்தம் என்னன்னா டெசிஷன் எடுக்கிறது, ஃபைனல் டெசிஷன், தீர்ப்பு கொடுக்கக்கூடிய டைம். இப்போ இந்த 3 கிரேக்க வார்த்தையில நம்ம படிச்சோம் இல்லைங்களா? 1 பேதுரு 4:17. 4:17 என்ற அந்த வசனத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவங்குதுன்னு படிச்சோம் இல்லைங்களா? அங்க என்ன கிரீக் வேர்டு வருது கேட்டீங்கன்னா கிரிமா வருகிறதாக சகோதரங்க என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றாங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, கிரிமா என்ற வார்த்தை அது வருது அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல. அப்படி அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா தீர்க்கிறது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது, டெசிஷன், ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது என்ற ஒரு பதத்துல என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுக்கறாங்க. அப்போ என்ன பாயிண்ட்னா டெசிஷன் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்கும் இந்த ட்ரூத்துக்குள்ள வந்துருக்கீங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆன்லைன்ல ஒரு 10 பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவலா 10 பேருக்குமே டெசிஷன் கொடுக்கணுமா இல்லைங்களா? நாம என்ன கட்டி இருக்கிறோம், நம்ம என்ன ஓட்டத்தை ஓடி இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஜட்ஜ்மெண்ட், எனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் பிரதர்? பொதுவா ஜட்ஜ்மெண்ட்ல 3 தீர்ப்பு இருக்குங்க, 3 தீர்ப்பு இருக்கு. 1 சபை, திரள் கூட்டம், உலகத்தின் 2ஆம் மரணம். இந்த 3 ஜட்ஜ்மெண்ட் தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சோதனையில். இப்ப நம்ம எல்லாரும் ட்ரையல்ல இருக்கோம் இல்லைங்களா? இப்ப ட்ரையல் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே ட்ரையல் போயிட்டு இருக்குது. எப்ப பிரதர் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அது தெரியல, அவனுக்கு எப்ப வரும்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லலாம், எப்ப ஜட்ஜ்மெண்ட் வரும் சொல்லலாம்னா நம்ம எல்லாரும் மரணம் வரும் இல்லைங்களா? அந்த பூமியில மரணம், அப்போதான் நமக்கு ஜட்ஜ்மெண்டே அங்க தெரியும். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்ப எனக்கான ஜட்ஜ்மெண்ட் நான் எப்படி பிரதர் நான் தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா நாம ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. வேணா சொல்லலாம், பிரதர் சரியில்லை, அவரு சரியில்லை தான், அந்த லெவலுக்கு வேணா சொல்லலாமே ஒழிய அதை வச்சு அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? நாமும் செய்யக்கூடாது. ஆனா இன்னைக்கு பொதுவா அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைம் ஒரு பிரதர் தப்பான வழிக்கு போறார் அப்படின்னா போனவருக்கு தீர்ப்பு கொடுத்து விட்டாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா வசனம் சொல்லுது வழி விட்டு தப்பிய போன பாவியை மறுபடியும் திருப்பி கொண்டு வரக்கூடிய வேலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. தப்பி போனவங்களை சரியான பாதைக்கு
நம்ம கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பயத்தோட செய்யணும் அந்த வேலையை. அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் தீர்க்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. எஸ், உண்மைதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது வேர்ல்ட் வைட்ல பாத்தீங்கன்னா பல வகையில சகோதரர்களை நியாயம் தீர்க்கிறது. ஒரு டைம் பிரதர் தப்பு பண்றாரு, ராங் வழியில போறாருன்னா நல்லா கவனிக்கணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது தேவன் கையில இருக்கு, நாம கொடுக்க கூடாது. ஒருவேளை இப்ப அவர் சரியில்லாத இருக்கலாம், ஆனா அவரை குணப்படுத்தி மனம் திரும்ப வச்சு நீதியின் பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். யார் ஒருவர் ஒருவேளை தவறான வழியில போயிட்டார், சங்கீதக்காரன் சொல்றது போல என் ஆத்துமாவை தேற்றுங்க, ரீஸ்டோர் மை சோல். ரீஸ்டோர் என்ற வார்த்தை வருது, தேற்றி என்ற வார்த்தை. ஒருவேளை ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த ஒரு நீதியின் பாதையை தவறி தவறான வழியில போறாங்கன்னா அவர்களை மறுபடியும் நீதியின் பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்போ நியாயம் தீர்க்கிறவர் யாரு? நம்முடைய தேவன். அப்போ தேவன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சுக்க ஆசைங்களா? இப்படிதான் ஒருத்தர் ஆசைப்பட்டார், அவனை குறிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு கர்த்தர் சொன்ன பதில், நான் வரும் அளவும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றிவா. கண்டிப்பா நம்ம ஜட்ஜ்மெண்ட் நமக்கே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே போல மற்றவங்களுக்கும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது யாருன்னா தேவன். அப்ப நம்ம என்னதான் செய்யணும் தெரியுங்களா? இந்த பரீட்சையின் காலத்துல நம்ம நிரூபிக்கணும், நம்ம பண்ண உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்க முயற்சி எடுக்கணும். எல்லா வகையிலுமே சத்தியத்துக்கு கீழ்ப்படியவங்களா இருக்கணும் அன்பானவர்களே. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ சத்தியத்துல ஒரு பார்ட்ல மட்டும் கீழ்ப்படுகிறேன் பிரதர், அப்படிலாம் இல்லைங்க. சத்தியத்துல எல்லா பார்ட்லயுமே கீழ்ப்படியணும். பார்ட் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் இல்லைங்களா? நான் தெளிவான ஒரு உபதேசத்துல இருக்கிறேன், ஆனா இன்னொரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டு இருப்பேன். இன்னொரு பிரதர், இல்ல நான் இது கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர், நல்ல ஒரு ஒழுங்குக்குள்ள இருக்கிறேன் சொல்லிட்டு அந்த பக்கம் வேற ஒரு பார்ட்ல தப்பு, ஒரு குறை இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களுமே அவரு சத்தியத்துக்கு கீழ்ப்படியவரா அங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது தேவன் தான். சரி, தேவன் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாரு கேட்டா வசனத்துல படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஏனென்றால் சரீரம்னா இந்த மாம்சீக வாழ்க்கையில, மாம்சத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்ல அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. இதெல்லாம் சபை பத்தி சொல்லப்பட்ட வசனம். பட் பேர் சபை ஜனங்கள் இது உலகத்தாருக்கு சேர்த்து அப்ளை பண்றாங்க இல்லைங்களா? உலகத்தாருக்கு சேர்த்து அப்ளை பண்ணி கண்டிப்பா உலகத்தார் யாரும் சரியில்லை, ஆகையினால ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி, நியாயசனத்துக்கு முன்னாடி அவங்க தீர்ப்பு வாங்குவாங்க, நரகம் அப்படின்னு பிரசன்டேஷன் பாயிண்ட் போயிட்டு இருக்காங்க. சோ காரணம் என்னன்னா தப்பான புரிந்து கொள்ளுதல். இந்த வசனம் பேசுது சபையுடைய நியாய தீர்ப்பு. சபையுடைய நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது யாருன்னா நம்முடைய கர்த்தர் இயேசு. அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. என்ன ஞாபகம் இருக்குன்னா, தேவன் தான் நியாயாதிபதி. ஆனா தேவன் யாருக்கு தீர்ப்பு கொடுக்கல, அந்த தீர்ப்பு கொடுக்கிற எல்லா அதிகாரத்தை யார் கையில கொடுத்துட்டாராமா? குமாரன் கையில கொடுத்துட்டாரு. இப்ப குமாரன் தீர்ப்பு கொடுக்கிறாரு. அதான் படிக்கிறோம், இதோ நான் வரேன், அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கிறதுனால இந்த கிரிமா என்ற வார்த்தை படி பார்க்கும் போது அது ஜட்ஜ்மெண்ட் குறிக்குது. அப்ப அந்த வகையில தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது நம்முடைய கர்த்தர். அப்போ கர்த்தர் அவர் கொடுக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள் அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகள் பெருசா நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம பிரதர்ஸுங்க நமக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில தீர்ப்பு கொடுக்குறாங்க. சில 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 பனிஷ்மெண்ட்டோ இல்ல சில காரியங்களோ சகோதரர்கள் எனக்கு பண்றாங்க அப்படின்னா
அது நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். ஏன்னா தீர்ப்பு கொடுக்கிற உண்மை தீர்ப்பு வெளிப்படும், அது கர்த்தர் கொடுப்பாரு. படிச்சு ஞாபகம் இருக்குங்களா? 1 கொரிந்தியர்ல இதே விஷயம் பேசுவார்ப்போ, உங்கனால நான் தீர்ப்பு தெரிகிறது எனக்கு அற்ப காரியமா இருக்கிறது. தேவன் ஒரு நாள் வச்சிருக்கிறாரு, அந்த நாள் எனக்கான தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்போ அவனுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கும். எப்படி தேவன் தீர்ப்பு கொடுப்பாரு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு கருத்து தான். நிக்க வச்சு நீங்க ஏன் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரதருக்கு இந்த மாதிரி அநீதி பண்ணீங்க? நீங்க ஏன் எல்லாரும் இந்த பிரதருக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க? ஏன் நீங்க எல்லாரும் இந்த பிரதர் ஒதுக்கி வச்சீங்க? ஏன் இந்த பிரதருக்கு நீங்க சரியா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல? இந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டு இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதிர்பார்க்க வேணாம். ரொம்ப சிம்பிள். தேவன் அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புல எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன தெரியுங்களா? நம்ம எல்லா ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது தேவன் கொடுப்பார். 144ல யார் தகுதி? ஜஸ்ட் அவர் கொண்டு போய் அங்க வைப்பார். அதுதாங்க தீர்ப்பு. ஒருவேளை அந்த இடத்துக்கு போகாதவங்க ஆட்டோமேட்டிக்கா பல கேள்விகள் அவங்களுக்கே உள்ளவோ. இவரையா, இந்த சகோதரியா, இவங்களையா நாமோ நினைச்சு பாருங்க. யாருக்கும் பதில் அவங்க கேள்வி கேட்டு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க அது தேவையில்லை. தேவன் அவர் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிட்டார் அப்படின்னா எல்லாருக்கும் தாங்கள் பண்ண தவறு தான் ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்படி அந்த தவறுகளை யாரு மாட்டுவாங்கன்னா திரள் கூட்டம் மாட்டுவாங்க. திரள் கூட்டம் கண்டிப்பா அந்த ஃபீலிங்குள்ள போவாங்க. ஆனா தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, அதாவது நான் சொல்றது 144ல போறவங்க கண்டிப்பா ஒரு மெம்பர்ஸுமே இந்த பூமியில நிறைய இழப்புகள், நிறைய அவமானங்கள் கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவங்க தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான பின்பற்றவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றவும். கர்த்தர் நிமித்தமா பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் வாங்குவாங்க. கண்டிப்பா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்கள் வாழ்க்கைய இத நிமித்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு காரணத்தினால அவர்களை உயர்த்துறாரு இல்லைங்களா? எவ்வளவு பெரிய கனம் கொடுக்கிறார் இல்லைங்களா? அதுதான் பெரிய ஒரு தீர்ப்பு. அது கிடைக்கும் போது அதுதான் உங்களுக்கு புகழ்ச்சி. அதுதான் உங்களுக்கு புகழ்ச்சி இல்லைங்களா? எல்லார் மத்தியிலையும் ஒருத்தர் தூக்கி நிப்பாட்டினா அதோட என்ன புகழ்ச்சி? அதுதான் பவுல் சொல்றார், அவனுக்கு தேவனால் வரும் புகழ்ச்சி. தேவன் கொடுப்பார். யாருக்கு? அப்படிப்பட்ட புகழ்ச்சி கொடுக்கணும். பட் இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கணும்னா, தேவன்கிட்ட இப்படி தீர்ப்பு வாங்கணும்னா, நான் என்ன பிரதர் செய்யணும், என்ன பிரதர் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒருவேளை இந்த ஸ்டடி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா பிரதர் டேவிட் டோரன் இதை பத்தி சொல்லும் போது இது ஸ்டடி கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டடி, பட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வருது, அதை அப்படியே படிக்கிறோம். படிக்கிறது எல்லா அனுபவமா போயிட்டு இருக்குது. அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, சோ இப்படிலாம் பவுல் அங்க சொல்லிட்டு வரும்போது தேவன் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்று நம்ம படிக்கிறோம். சொல்லிட்டு இந்த கிரிமா என்ற வார்த்தை குறிக்குது தீர்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகே, சோ இப்போ சொல்லிட்டு சகோதர சகோதரிகளே, இதான் சபைக்கான நியாய தீர்ப்பு இல்லைங்களா? உலகத்தாருக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்குது, ஒரு கிரைமா இருக்குது. இப்ப நம்ம எல்லாருக்கும் கிரைசிஸ் போயிட்டு இருக்குது, கிரைமா அவனுக்கு கொடுக்கப்படும். சோ இந்த வார்த்தைகள் கிரீக் வார்த்தைகள் நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்ம நம்புறோம். சோ வாய்ப்பு இருந்தா நீங்க தனிப்பட்ட வகையில் இதை பத்தி ஸ்டடி பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இதை பத்தி நம்ம தெளிவா அங்க பார்க்க முடியும். ஏன்னா 3 வேற வார்த்தை தமிழ் பைபிள்ல ஒரே வார்த்தையை போட்டாங்க. பட் நமக்கு எது கரெக்ட்னு கண்டுபிடிச்சு படிச்சா தான் சத்தியம் நமக்கு புரியும். சோ சொல்லிட்டு
இப்போ அவன் அவனுக்கு சொன்னார் இல்லைங்களா, இந்த அவன் அவனுக்கு சொல்லும் போது கண்டிப்பா 2 கேட்டகரி பிரிக்கிறார். இப்போ 2 கேட்டகரி பிரிச்சுட்டு ஒரு குரூப் எப்படி சொல்றாரு பாருங்க, இன்னொரு குரூப் எப்படி சொல்றாரு பார்க்கலாம். வசனம் 7, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் படிக்கிறேன், கவனிங்க. சோர்ந்து போகாமல் இல்லைங்களா, நற்கிரியைகளை செய்து மகிமை கனம் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இது ஒரு குரூப். 6ஆம் வசனத்தை சொல்லிட்டாரு, அவனவனுக்கு கிரியைகளின்படி பலன் அளிப்பார் பார்த்தார். இப்போ என்ன பலன் கொடுப்பார், அந்த ரிசல்ட் என்ன? 2 குரூப்பா பிரிக்கிறாரு. ஒரு குரூப் எப்படி இருக்கிறாங்களாமா, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா சோர்ந்து போகாமல் உடைய அர்த்தம் என்ன? சோர்ந்து போகாமல் உடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்பிட்டீங்கன்னா, ஒரே கிரீக் வேர்டு தான். இந்த வார்த்தை சொன்ன உடனே நீங்க உடனே என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கிளாஸ்ல மீனிங் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதுல பொறுமை என்ற ஒரு தலைப்பு இருக்குது. அந்த பொறுமையில 2 கிரேக்க வார்த்தைகள் பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்னு மக்ரோதூமியா, நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தோம், மக்ரோதூமியா. இன்னொன்னு ஹுப்போமானே. இந்த 2 வார்த்தைகளும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய வார்த்தைகள். உடைய மீனிங் என்ன, அது ரொம்ப முக்கியம். 2மே பொறுமை தான், ஆனா வித்தியாசம் இருக்குது. இதுல பவுல் இங்க பயன்படுத்தின வார்த்தை ஹுப்போமோனே என்ற வார்த்தை. உடைய மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பொறுமை. ஆனா என்ன மாதிரி பொறுமைனா, ரொம்ப பொறுமை, ஆனா சந்தோஷமான பொறுமை, சந்தோஷமா சகிக்கக்கூடிய பொறுமை. ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போது, இல்ல அந்த ஒரு போராட்டத்துல கடந்து போகும்போது சந்தோஷமா அந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்றது, சந்தோஷமா மன ரம்மியத்தோட இல்லைங்களா, ஒரு சமாதானத்தோட அந்த போராட்டங்களின் நடுவே பிரயாணிக்கிறது. அந்த பொறுமைக்கு பேர் தான் ஹுப்போமோனே. அப்படி யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்றாங்களோ இந்த பூமியில், எதனால அந்த பொறுமை காமிக்கிறாங்கன்னா, எந்த விஷயத்துல காமிக்கிறாங்கன்னா, நற்கிரியை செய்யற விஷயத்துல. நற்கிரியைனா என்னங்க? ஒருவேளை பவுல் இந்த ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியம் என்ன, இந்த 2 அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹிண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ஏகப்பட்ட ஹிண்ட்ஸ் கொடுக்குறார். பட் ரொம்ப எல்லாவற்றையும் இதுவரைக்கும் பேசல. ஏன்னா அவருக்கு 3ஆம் அதிகாரத்துல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பேச போறார். இப்ப அடுத்து நமக்கு ஒரு கேள்வி, என்ன பிரதர் நற்கிரியைனா என்ன செய்யணும், நல்லது செய்யணும், என்ன நற்கிரியை செய்யணும் கேட்டீங்கன்னா, அவர் 12ஆம் அதிகாரத்துல பாயிண்ட் வைஸா பேசிட்டு இருப்பார். அதெல்லாம் படிக்க போறோம். என்ன பண்ணணும், நற்கிரியை என்ன செய்யணும், அப்படி செய்யும் போது அந்த பொறுமை காமிச்சு, அந்த பொறுமையோட அந்த காரியத்தை செய்யும் போது, ஏன் செய்யறோம், அப்படி செய்யறதுனால நாம ஒரு காரியத்தை தேடுறோம். தேடுறோடைய அர்த்தம் என்னங்க? தேடுறதுனா போய் கண்டுபிடிக்கிறது இல்ல, பிரயாசம் எடுக்கிறது, முயற்சி எடுக்கிறது. பிரயாசம் முயற்சி எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி என்ன முயற்சி எடுக்கிறாங்க கேட்டீங்கன்னா, 3 காரியத்தை அவங்க தேடுறாங்களாம். அந்த 3 காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வார்த்தை தமிழ்ல படிக்கிறோம் மகிமை, இல்லைங்களா? மகிமை உடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல க்ளோரி. க்ளோரினா என்ன அர்த்தம்? சகோதர சகோதரியா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சபை ஜனங்களுக்காக தேவன் ஒரு அருமையான ரொம்ப ஆச்சரியமான ஒரு மகிமை வச்சிருக்கிறார், இல்லைங்களா? என்ன மகிமை தேவன் வச்சிருக்கிறார்? ஒருவேளை நம்ம பரிச்சயமான வசனங்கள் இருக்குது இந்த வசனத்துக்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில்
தேவன் என்ன பண்றாங்களாமா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய அடியார்களை, பின்னடியார்களை மகிமைக்கு கொண்டு வராருங்க. அது என்ன மாதிரி மகிமை இல்லையா? குளோரியஸ், ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிலைமை, திவ்ய சுபாவம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு நிலை. அந்த மகிமை தேடுறாங்கன்னா அது என்ன தெரியுங்களா அர்த்தம்? தேவனே, நானு இந்த மாதிரி இந்த சரீரத்துல இருந்துகிட்டு, இந்த சரீரத்துல இருக்கும்போது இந்த சரீரம் என்னைய அடிக்கடி தூண்டுது, அல்லது சரீரம் என்னை அடிக்கடி என்னை மீறி செயல்பட ஆரம்பிக்குது. என்னன்னா பாவம். பாவம்னா என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். அப்போ தேவன் என்ன பண்றாங்க பாக்குறாரு, எந்த அளவுக்கு இந்த மாம்சீக சரீரத்தை நம்ம வெறுக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த மாம்சீக சரீரத்துல பாவம் ஆளாதபடி நாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் முயற்சி செய்யறது, தேடுறது. அப்ப இது எதுக்கு நம்ம செய்யறோம்? கண்டிப்பா தேவன் நமக்கு நல்ல ஒரு மகிமையான சரீரம் தருவாரு. மகிமையான சரீரம். அந்த சரீரம் பாத்தீங்கன்னா அது பாவமான சரீரம் இல்லை. இந்த இப்ப இருக்கிற பாவமான சரீரம் மாதிரி கிடையாது. அந்த பாடி கிடைச்சுன்னா உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பா. ஆனா அந்த பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே சிந்தையில நம்ம என்ன ஆகணும்? பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களா மாறணும். சிந்தையில பாவத்தை வெறுக்கணும்பாங்களே, சிந்தையில வெறுக்காம வெறும் சரீரத்துல மட்டும் நம்ம பாவத்தை கட் பண்ணிட்டேன் பிரதர், அதை நிப்பாட்டிட்டேன் பிரதர், அதை நான் செய்யறதில்ல பிரதர்ன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது நம்மை நாமே ஏமாத்துகிறவர்களாக இருப்போம். சோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ பாவத்தை நம்ம செய்யறதில்ல என்று சொல்றதை விட பாவத்தை வெறுக்கணும் முதல்ல. ஏன்னா வெறுத்துட்டு செய்யாம இருக்கிறதா நல்ல ஒரு அருமையான ஒரு காரியமாக அங்க இருக்குது. சாரி, கட்டாயச்சு, நம்ம அப்படியே கண்டிப்பா பண்றேன். நான் பேசுறது கேக்குங்களா? நான் பேசுறது கேக்குதா? சோ அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த விஷயம் நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவத்தை நாம சிந்தையில வெறுக்காமல் ஏதோ சரீரத்துல மட்டும் அந்த காரியத்தை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறது அது எந்த வகையிலுமே நல்ல விஷயமே இல்ல. சோ மாறாக சிந்தையில பாவத்தை வெறுக்கும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் இயேசு அதான் நம்ம காமிச்சு கொடுத்துக்கிறாரு. என்னன்னா அவர் நீதியை விரும்பினாரு. நீதி குறிக்கிறது கீழ்ப்படிதல். அதே சமயத்துல அவர் வெறுத்தது என்ன கேட்டீங்கன்னா அக்கிரமம். அக்கிரமத்தை வெறுத்தா. வெறுக்கிறது என்பது விரும்புறது வெறுக்கிறது எல்லாமே சிந்தையில நடக்கும். சிந்தையில நம்முடைய சிந்தையை அந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம். அதான் புது சிந்தை அப்படித்தான் உருவாகும். பழைய சிந்தை அப்படி இருக்காது. பழைய சிந்தைய சிலுவையில அரைஞ்சு புதிய சிந்தையில நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். அந்த ஒரு மைண்டுக்குள்ள நம்ம வளர வேண்டியது அவசியமா. இத சரியா பண்ணிட்டு இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தை பாவம் ஆளும்படி ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மகிமையான சரீரம் தேவன் கொடுக்கிறாரு. அப்போ மகிமையான சரீரத்தை தேடணும். அடுத்த பாயிண்ட் கணம். கணமுடைய அர்த்தம் என்ன இல்லைங்களா? சோ கணம் குறிக்குது தேவன் என்ன பண்றாருன்னா, பொதுவா கணம் இங்கிலீஷ்ல ஹானர் இல்லைங்களா? ஹானர்னா என்ன? கனப்படுத்துறது. ஆச்சரியம், உண்மையிலேயே தேவன் இப்படிப்பட்ட சபை வாய்ப்புக்கு போறவங்கள ஒரு கனம் கிடைக்குதுங்க, ஒரு ஹானர் கிடைக்குதுங்க. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தரோடு கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய கனம் இல்லைங்களா? இந்த கனத்துக்காகத்தான் சீஷர்ல கூட என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கர்த்தர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே ராஜ்யத்துல நீங்க வரும்போது ரைட் சைடு என்னையும் லெஃப்ட் சைடு இவரையும் உட்கார வச்சிருங்க.
அப்படி சொல்லும் போது அது என்னங்களாமா? கணம். இன்னைக்கு நம்ம பொதுவா மனுஷனால வரக்கூடிய கணம் தான் நம்ம மாம்சத்துல விரும்புவோம். உலகத்தார் பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படித்தான் விரும்பிட்டு ஓடிட்டு இருக்கிறான். மனுஷனால வரக்கூடிய கணம், புகழ், இதுதான் விரும்புறான். நம்ம அது இல்லைங்க, நம்ம அது தேட வேண்டாம். தேவன் தரக்கூடிய கணம் ஒண்ணு இருக்குதுங்களா? தேவன் தரக்கூடிய கணம், அதை தேடணும். நாம் தேவனால் வரக்கூடிய கணம், அதுதான் நமக்கு வேணும் அன்பானவர்களே. மனுஷர்கள் அல்லது சகோதரர்களை உடைய கொடுக்கக்கூடிய கணத்துக்காக நம்ம பிரயாசம் எடுக்க தேவையில்லை, இல்லைங்களா? சோ தேவனால் வரக்கூடிய கணம், எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையாகிறோமோ தேவன் உயர்த்துவார். அடுத்து மூணாவது அழியாமை. அழியாமை என்ற வார்த்தை இங்க வந்திருக்குது. பட் இது அழியாமை இல்லை. ஏன்னா ஆரம்ப நாட்கள் இந்த வசனம் படிக்கும்போது குழப்பம். ஞாபகம் இருக்குங்களா? என்ன பிரதர், மகிமை, கனம், அழியாமையை தேடுறவங்களுக்கு அழியாமை தானே கொடுக்கணும், நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. நித்திய ஜீவனை விட அழியாமை பெருசுதானே? நித்திய ஜீவன் அழியாமையை விட சிறுசுதானே? எப்படி இது வசனத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஆரம்பத்துல சில கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருந்திருக்கும். பட் இது அந்த வசனம் அந்த அர்த்தத்துல அங்க வரல. அழியாமை என்ற வார்த்தைக்கு உடைய சரியான கிரேக்க வார்த்தை என்ன அர்த்தம்னா அத்தனேஷியா. அத்தனேஷியா என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை வந்திருக்கணும். பட் இங்க பயன்படுத்திட்ட கிரேக்க வார்த்தை அத்தனேஷியா இல்ல, ஆப்தர்ஷியா. ஆப்தர்ஷியா, ஆப்தர்ஷியா, அத்தனேஷியா ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தம் மாதிரி தெரிந்தாலும் வித்தியாசம் இருக்குது. அத்தனேஷியான்றது சாகாமை. சாகாமை ஏன்னா பாருங்க, சாகாமைன்றதுக்கும் அழியாமைன்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். அழியாமை உடைய அர்த்தம் என்னன்னா என்ன சொல்லலாம், சாகாமைன்றது ஜீவன் அற்று போகாது, ஜீவன் என்னைக்குமே அணையாது. சாகாமை இதான் அந்த ஒரு நிலை. தேவன் இருக்கக்கூடிய ஒருவராய் சாவாமை உள்ளவர், இம்மார்டாலிட்டி. அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சாவாமை. பட் அழியாமைன்றது அது வேற. அழியாமையுடைய அர்த்தம் என்னன்னா இங்கிலீஷ்ல இன்கரப்ஷன். கரப்ஷன் என்ன நம்ம ஞாபகம் இருக்கலாம். கரப்ஷன்னா நீங்க நினைச்சு கூட ஊழல் அப்படின்னு எடுத்துக்கூடாது, அது ஒரு மீனிங் இருக்குது. பட் கரப்ஷன் என்ன? கருப்ட் ஆயிடுச்சு, டிஸ்கெல்லாம் கருப்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்கரப்ஷன்னா அதாவது சிதைவடைந்து போறது, கெட்டு போறது, அழிந்து போகிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்கரப்ஷன். அப்தர்ஷியா என்ற கிரீக் வேர்ட். அப்போ இந்த மூணாவது வார்த்தை அழியாமை என்ற வார்த்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா சாகாமை என்ற வார்த்தையோட புரிஞ்சுக்க கூடாது. சாகாமை என்பது வேற, அது இம்மார்டாலிட்டி. பட் இங்க வரக்கூடிய கிரீக் வேர்டு ஆப்தர்ஷியா உடைய அர்த்தம் என்னன்னா அழியாமை. அழியாமை அல்லது அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை, அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பட் சாவாமை என்பது அது வேற, அது ஒரு நிலை, அது ஒரு பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் என்றைக்குமே பாத்தீங்கன்னா ஒளிந்து போகாது. சோ அதுதான் வித்தியாசம். அப்போ இன்கரப்ஷன் கெட்டு போகாத ஒரு நிலை, கெட்டு போகாத ஒரு நிலை. கண்டிப்பா இதை தேடணும். ஆனா உண்மையிலே இந்த மாம்சத்துல இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம மாம்சம் எவ்வளவு கருப்டா இருக்குது, என்னுடைய சரீரம் எந்த அளவுக்கு ரொம்ப பலவீனம் இருக்குது, என் சரீரத்துல எந்த அளவுக்கு பாவம் வாசம் செய்யுது. பவுல் சொல்றா இல்லைங்களா, இந்த சாவுக்கேதுவான சரீரங்களில் பாவம் ஆளக்கூடாது. ஆனா இன்னொரு இடத்துல சொல்லுவார் என்னன்னா, இந்த சரீரத்தை பாவம் வாசம் செய்யுது, இந்த பாவம் வாசம் செய்யக்கூடிய இந்த சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு ரோமர்ல கேட்பார். அப்போ அந்த ஃபீல் நமக்கு வரணும். அதுதான் அந்த ஃபீலிங் வந்தா தான் நம்ம தேடுவோம், இதுல இருந்து நம்ம வெளியே வரணும், இந்த சரீரத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். இந்த சரீரம் எனக்கான சரீரமே இல்ல, இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து எனக்கு அது எதிராளி, தொடர்ந்து பாவம் செய்வதற்கு தூண்டி விட்டே இருக்கும். பட் அதை எதிர்த்து போராடிட்டே இருக்கணும்.
பட் எப்போதான் இந்த சரீரத்தை விட்டு நான் வெளியே போவோம், எப்பதான் எனக்கு தேவன் இந்த கருத்தான பாடியிலிருந்து விடுதலை தருவாங்க அப்படின்ற அந்த வாஞ்சை இருக்கும் அன்பானவர்களே. ஆக மொத்தத்துல பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் வாழணும். அப்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்காகவே தேவன் ஒரு gift கொடுக்கிறார். அது என்ன gift கேட்டா நித்திய ஜீவன். இப்ப அடுத்த கேள்வி, நித்திய ஜீவனை எப்ப தரார் தேவன்? நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது தராரா, இல்ல இப்பவே தராரா? இது கேள்வியா நீங்க வச்சுக்கோங்க. நம்ம வரக்கூடிய கிளாஸ் படிக்கும் போது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ இது 7ஆம் வசனத்துல ஒரு குரூப்புக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பலன். எதனால பலன் கொடுக்கன்னு பார்த்தாச்சு. இப்ப அடுத்த குரூப் 8ஆம் வசனம் பார்க்கணுமா இல்லைங்களா? அப்ப 8ஆம் வசனத்துல வரக்கூடிய குரூப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? ஒண்ணு திரள் கூட்டமா இருப்பாங்க, இல்லைன்னா 2ஆம் மரணமா இருப்பாங்க. இப்ப இந்த 2 குரூப் பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 2 குரூப்பையும் தனியா வச்சுட்டா இவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். வசனம் நம்ம படிக்கிறோம். அதாவது 8ஆம் வசனம் இல்லைங்களா? சண்டைக்காரராய் இருந்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சண்டைக்காரர்னா இங்கிலீஷ்ல கண்டென்ஷியஸ் ஸ்பிரிட், எதிர்த்து நிக்கக்கூடிய மைண்ட். தாங்கள் கிட்ட நீதி இருக்குது, நாங்க சரியா தான் இருக்கிறோம் என்று தவறை ஒத்துக்கொள்ளாம பிளேம் பண்ணக்கூடிய மைண்ட். இது ஜெனரலாவே இருக்கும். சண்டைக்காரராய் இருந்து எதிர்த்து நிப்பாங்க இல்லைங்களா? அடுத்து சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதே இல்ல. சத்தியம் சொல்லப்பட்டும் சத்தியத்திற்கு அவங்க கீழ்ப்படுகிறதே இல்லை. மாறாக சண்டைக்காரராக இருக்கிறாங்க, மற்றவங்களை தான் குற்றம் சொல்றாங்க, தங்கள் குற்றம் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதே இல்லை. அப்போ சொல்லிட்டு இவங்க பத்தி சொல்லும் போது அநியாயத்திற்கு, அநியாயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அநியாயம்ன்றது சகல விதமான கீழ்ப்படியாமை தான், சகல விதமான அநீதி, சகல விதமான பாவங்கள். பாவம் எல்லாம் அநீதி தான். அப்போ அநியாயம் என்ற வார்த்தையை விட அநீதி என்ற வார்த்தை போட்டா கரெக்டா அங்க இருந்திருக்கும். அன்ரைச்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்துல வருது. அப்போ அநீதிக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை அங்க வரும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசுறாரு. இது ரொம்ப இதை பத்தி ரொம்ப விவரமா பேச தேவையில்லை. இது யாரை குறிக்குதுன்னா திரள் கூட்டமா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் மரணமா இருக்கட்டும். அப்போ இவங்களுக்கு வரக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா உக்கிர கோபாக்கினை. கோபாக்கினை கூட இல்ல, உக்கிர கோபாக்கினை. இப்ப கோபாக்கினை கேட்டா உலகத்தாருக்கு வரக்கூடியது இந்த மகா உபத்திரவ காலம் என்பது ஒரு கோபாக்கினை தான். பட் இது உக்கிர கோபாக்கினா அப்ப எந்த லெவலுக்கு இருக்கும் பார். அப்போ திருக்கூட்டமும் இந்த மகா உபத்திரவ காலத்துல ரொம்ப அடி வாங்குவாங்க. ஏன்னா திருக்கூட்டம் அவங்க அடி வாங்குறது ஒரு படி மேல இருக்கும். ஏன்னா பாபிலோனு கூட சேர்ந்து அடி வாங்குவாங்க. ஆனா 2ஆம் மரணம் அது நம்ம சொல்ல தேவையில்லை. 2ஆம் மரணமே அது பெரிய ஒரு தீர்ப்பு தான். சோ அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசுறதாக நம்ம விசுவாசிக்கிறோம். சோ இந்த காரியங்கள் அவர் பேசிட்டு இப்போ இத படிக்கும் போது ரோம் எக்லீசியாவுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் உணர ஆரம்பிப்பாங்க. சரி பிரதர், என்னதான் இருந்தாலும் நாங்க யூதர்கள், நாங்க யூதரா இருந்து நியாயப்பிரமாணத்துல வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க எங்களுக்கு தேவனை பத்தி தெரியும், தேவனுடைய கட்டளைகள் பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தெரியாம இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் இன்னொரு தெரியாம இன்னொரு குரூப் இருக்கிறாங்க சொல்லும் போது அவங்க யாரு என்று கேட்டா புறஜாதியா. இப்ப புறஜாதியார விஷயத்துல அவங்களுக்கு எப்படி, அவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எப்படி கிடைக்கும்? ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் பத்தி இதெல்லாம் தெரியுமா? கண்டிப்பா அவங்களுக்குள்ள நிறைய ஒரு கிளாஷ் இருக்கும். அதனாலதான் பவுல் 9ஆம் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றார். சோ 9ஆம் வசனத்திலிருந்து அவர் என்ன ஸ்டார்ட் பண்றாரு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரிகளே,
இப்படியாக யூதர்கள் மற்றும் புறஜாதியார் பற்றின காரியங்களை அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அது வசனம் 9 அவர் ஸ்டார்ட் பண்றாரு. சோ 9 அவர் என்ன பேச போறார் என்பதை நாம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமே காத்துவர் கிருபை செய்வாராக. ஆமென்.